வணக்கம். இது வன்னீசல் வவுனியா ஓமந்தை பன்றிக்கைத குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 பரப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. ஒரு மலிவு விலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி உங்களுக்கு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சரியாக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்றிக்கைத குளம் அந்த சந்தியில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சந்தியிலிருந்து இங்கால பக்கம் கிளிநொச்சிக்கு போகுது இந்த பாதை. இப்படியே இந்த சந்தியிலேருந்து நேராக நாங்கள் இந்த பாதை அந்த காணிக்கு போகின்ற பிரதான பாதையாக இருக்குது. இப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவுக்கு போகிற பாதையாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மூலையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. பன்றிக்கைத குளம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கோம். இது வவுனியாவுக்கு போகின்ற பாதை. இப்போ நாங்கள் இந்த சந்தியிலேருந்து நேராக தெரிகின்ற இந்த தார் பாதையினூடாக தான் அந்த காணிக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட இதிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த காணி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த காணி. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 ஏக்கர் இருக்குது. 1/2 ஏக்கர் காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிகமான ஒரு வீடு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதி இருக்குது. கிணறு வசதி இல்லை. கிணறு நீங்கள் கட்டிக்கொள்ள வேணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அமைதியான சூழலில் தான் காணி இருக்குது. சுற்றி வர நிறைய வீடுகள் இருக்குது. அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் யோசிக்க தேவையில்லை, ஆக்களிலேருந்து யோசிக்க தேவையில்லை. சுற்றி வர ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த A9 வீதியில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிக வீடு. 2 ரூம் கோல் கிச்சனோடு இருக்குது. வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையில் செய்து போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. தண்ணி வசதி மட்டும் இல்லை, மற்றபடி கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது. நீங்கள் கிணறு அடித்து கொள்ள வேணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி மொத்தம் 1/2 ஏக்கர் காணியாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செம்மண் தரையாக தான் இருக்குது. தோட்டத்துக்கு உகந்த ஒரு தரை தான். நீங்கள் கத்தரி, வெண்டி, மிளகாய் இந்த மாதிரி கன்றுகள் எந்த கன்றுகள் வைத்தாலும் வரக்கூடிய மாதிரியான ஒரு தரை தோட்ட அமைப்பாக தான் இருக்குது. மற்றது நீங்கள் தென்னங்கண்டு, மற்றது மாப்பிளா, வாழை இந்த மாதிரி எது வச்சாலும் வரக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு தரை அமைப்பு தான். செம்மண் தரை தான். யாழ்ப்பாணத்து மண் போன்று செம்மண் தரையாக தான் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கலில் தெரிகிற அந்த மரம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியோட முடிவு இல்லை. அப்படியே அங்கால அந்த தொங்கல் தெரிகிற அந்த மரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பத்தியாக கிடக்குது பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியோட இல்லை. மொத்தம் 1/2 ஏக்கர் இருக்குது. நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமோட சேர்ந்தபடி குளிக்கிற அறையும் இருக்குது. அந்த வசதியும் உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன வேலையில் மட்டும் நீங்கள் செய்து எடுத்துக்கொண்டு நீங்கள் இதில் பாவச்சு கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவுகள் மட்டும் இல்லை, கதவுகளை போட்டுக்கொள்ளலாம். மேலே கூரையை முருகா கை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த 2 இதுகளையும் நீங்கள் பாவச்சு கொள்ளலாம். பார்க்க உங்களுக்கு தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்சதுர காணியாக நல்ல ஒரு காணியாக தான் இருக்குது. 1/2 ஏக்கர் காணி. A9 வீதியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரங்களுக்கு தான் இருக்குது. பன்றிக்கைத குளம் பேரே வித்தியாசமாக இருக்குது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர். அப்படியே 1/2 ஏக்கர் காணி இந்த வீட்டோட சேர்த்து அப்படியே 22 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் இந்த காணியை நல்ல முறையில் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. வளமையாக நான் சொல்கிற விஷயந்தான். என்னூடாகவே வாங்க, என்னூடாகவே காணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கொமிஷனில் இந்த காணியை நான் கண்டிப்பாக எடுத்து தருவேன். என்னுடைய தளத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கள்ளத்தனமாக உங்களுடைய சொந்தங்களை விட்டு காணியை பார்த்து எடுக்கணுமென்று தேவையில்லை. வேறு ஒரு புரோக்கரை பிடிச்சி நீங்கள் எடுக்கணுமென்று தேவையும் இல்லை. என்னூடாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எனக்கு கொமிஷன் தராட்டியும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் நேரடியாக போய் அப்படி குழப்பி அடித்து எனக்கு துரோகம் செய்யாதீங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உரிமையாளரோட கதைச்சி பேசி விற்கிற விலைக்கேற்ற மாதிரி நான் கொமிஷனை நான் 2 வீதமோ 3 வீதமோ வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, மற்றொரு காணொலியில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.